வெல்கம் டு டார்கெட் அச்சீவர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதை நம்ம எந்த மாதிரி பண்ண போறோம். அதாவது முப்படி மூணு விகிதம்க்காங்க, ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, விகித சமம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, A/B இன் இருபடி விகிதம். இருபடி விகிதம்னா என்னது? ஸ்கொயர். ஓகே தானே? இருபடி அப்படின்னா அது அடுக்கு இரண்டா இருக்கணும். அப்போ A/B எப்படி எழுதலாம்? A²/B² எழுதலாம். அதாவது 2:3 இருபடி விகிதம் கேட்டா 2 ஸ்கொயர் இஸ்ட் அளவு 3 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் அளவு 4, 3 ஸ்கொயர் அளவு 9. அப்ப இதான் அது இருபடி விகிதம். சரியா? ஓகே, இதுல மூணாவது பாருங்க. ரெண்டாவது அப்புறம் தான் சொல்றேன். இப்போ மூணாவது பாருங்க, A/B இன் முப்படி விகிதம். முப்படி விகிதம் என்னன்னா 3 போடணும். ஓகே, அப்ப A³ B³ அவ்வளவுதான். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இது இருபடி, இது முப்படி. ஓகேனா? அதே மாதிரி மூல விகிதம் அப்படின்னு வரும். மூல விகிதம் என்னன்னா ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? இருபடி மூல விகிதம்னா ஸ்கொயர் ரூட், முப்படி மூல விகிதம்னா கியூப் ரூட். அது யாவச்சு. ஓகேவா? அப்ப A/B இன் இருபடி மூல விகிதம் என்னன்னா ஒண்ணா, இப்போ 2:3 இருபடி மூல விகிதம். மூல விகிதம் கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேனா? இருபடி மூல விகிதம்னா ஸ்கொயர் ரூட், முப்படி மூல விகிதம்னா கியூப் ரூட். அப்போ இதுக்கு இருபடி மூல விகிதம் என்னது? √2:√3. இதே முப்படி மூல விகிதம் என்ன? கியூப் ரூட் ஆஃப் 2 கியூப் ரூட் ஆஃப் 3. ஓகேவா? புரிஞ்சுதா? இங்க அர்த்தம் சொல்லிருக்காங்க. முப்படி மூல விகிதம், இருபடி மூல விகிதம். சரியா? ஓகே, நான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இருபடி மூல விகிதம் கேள்வி. இந்த கேள்வி என்ன டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, முப்படி மூல விகிதமும் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ப்ரொபோர்ஷன் என்னன்னா இப்ப பாருங்களேன், இந்த 4 ரேஷியோ கொடுத்துருவாங்க. A/B/B/C C/D எனில் எப்படி கொடுப்பாங்க? இந்த மாதிரி கேள்வி கொடுத்துட்டு இது எந்த மாதிரினா, இது ரெண்டோட பெருக்குத்தொகை, இது ரெண்டோட பெருக்குத்தொகைக்கு சமம் அப்படின்றாங்க. பாருங்களேன், A/D ஈக்குவல் டு எதுக்கு சமம்? B/C சமம். சரி, எந்த மாதிரி கேள்வி சார் வரும் அப்படின்னா பாருங்களேன், 3:2 5:x இப்படி கொடுத்துறாங்க வச்சுக்கலேன். இப்ப இதுல எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன கண்டுபிடிக்கும் போது என்னது? இது ரெண்டோட பெருக்குத்தொகை, இது ரெண்டோட பெருக்குத்தொகைக்கு சமம். அப்ப 2×10. சரியா? இது 2 பெருக்கின அளவு 3x ஈக்குவல் டு 10. அப்ப எக்ஸ் கூட்டு என்ன ஆகும்? 10 டிவைட் பை இது 3 வகுத்துல வந்துடும். அப்ப எக்ஸோட வேல்யூ 10/3. புரிஞ்சதை எப்படி பண்றேன்னு? சோ இத கான்செப்டை வச்சு எங்கனால எக்ஸ் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் கொடுத்துட்டு இங்க நான் 5 கொடுத்துடலாம், இங்க எக்ஸ் கொடுத்துட்டு இங்க நான் 2 கொடுத்துடலாம். எங்கனால எக்ஸ் வச்சு கேட்கலாம். சோ அப்படின்றப்ப நான் இது ரெண்டோட பெருக்குத்தொகை, இது ரெண்டோட பெருக்குத்தொகைக்கு சமம் அப்படின்னு போட்டாங்க. சரியா? ஓகே, அதே மாதிரி பார்த்தோன்னா A/B ஈக்குவல் டு C/D எனில் D என்பது A,B,C இன் 4வது விகிதம் அப்படின்றாங்க. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த டபுள் ரேஷியோன்றது என்னன்னா ஈக்குவல்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த டபுள் ரேஷியோ கொடுத்தா அது சம விகிதம் அர்த்தம். ஓகே, டபுள் ரேஷியோ தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சம விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம விகிதத்தை எப்படி எழுதலாம்? ஈக்குவல் அப்படின்னு போட்டு தரலாம். சரியா? ஓகே, இப்ப கேள்வி இதுல இருந்து எப்படி கேட்பாங்கன்னா, கவனிங்க, 2,3,4 4வது விகிதம் என்ன? 4வது விகிதம் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா 2 முதல் விகிதமா எடுத்துக்கணும், 3 2வது விகிதமா எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? 3 2வது விகிதம் எடுத்துக்கணும். அடுத்து ஈக்குவல் டு 4 3வது விகிதம் எடுத்துக்கணும். 4வது விகிதம் 4வது நம்பர் தான் தெரியாது. எந்த நம்பர் தெரியாது? அது எக்ஸ். புரிஞ்சுதா? 4வது விகிதம்னா 4வது நம்பர், 3வது விகிதம்னா 3வது நம்பர் எக்ஸ் போட போறோம், முதல் விகிதம்னா முதல் நம்பருக்கு எக்ஸ் போட போறோம். சரிங்களா? 2வது விகிதம்னா 2வது நம்பருக்கு எக்ஸ் போட போறோம். ஓகே, இப்போ எக்ஸ் போட்டனா இது ரெண்டோட பெருக்குத்தொகை, இது ரெண்டோட பெருக்குத்தொகை சமம். அப்ப இது ரெண்டு பேருனா 2x ஈக்குவல் டு இது ரெண்டு பேருனா 3 12. அப்ப x ஈக்குவல் டு என்ன? 12 டிவைடட் பை 2 அடிச்சாலும் 6 வரும். புரியுதா உங்களுக்கு? சோ 4வது விகிதம் அப்படின்னு கேட்டாங்க. A,B,C இன் 4வது விகிதம் இல்லைன்னா நம்பர் கொடுத்துறாங்க 2,3 4 4வது விகிதம் என்ன அப்படின்னா 4வது நம்பர் எக்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதே தான் இங்க அடுத்தது சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், 3வது விகிதம் என்னன்னு கேட்டாங்க. சரிங்களா? 3வது விகித சமம். அப்ப 3வது விகித சமம் பாருங்க, A,B கொடுத்தாங்களா? இதுல 3வது விகிதம் கேட்டனா என்ன கொடுத்தாங்க? A/B B/C. அதாவது இதுல 2 நம்பர் தானே சார் இருக்கு, 3வது நம்பர் என்ன தெரியாது சார் அப்படின்னா என்ன பண்ணணும்? A/B ஈக்குவல் டு B/C. அதாவது இது 1 இது 2ன்னு வச்சுங்க. இதுல அப்ளை பண்ணுங்க. A வந்து 1 B வந்து 2 ஈக்குவல் டு B எவ்வளவு? இங்க 2, C தான் என்ன தெரியாது, எக்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. 4வது விகிதம் 4வது நம்பர் நான் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, 4வது விகிதம் 4வது நம்பர். 3வது விகிதம் அப்படின்னு கேட்டா என்னன்னா இந்த 2வது விகிதத்தை 2 தடவை போட்டுக்கிற போறோம்.
சரியா? 4வது நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே. அடுத்து விகித இந்த சராசரி விகிதம், இது அடிக்கடி கேட்காங்க. சராசரி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 2,3 சராசரி விகிதம் அப்படின்னா 2யும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 2 3 6, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஸோ அதான் சொல்றாங்க ஏ பியோட சராசரி விகிதம்னா ஏ இன்டு பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்டு பி, அவ்வளவுதான். சரியா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னா 1 2 3, இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரேரா கேட்டிருக்காங்க, இப்போயே ஒன்னாரு கேட்பாங்க, நான் ஞாபகம் வச்சுக்கோங்களா? ஸோ இந்த 3 வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது விகிதம் 4வது விகிதம் கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? ஓகே. இன்னைக்கு இதனுடைய எக்ஸ்பிளனேஷன், இதற்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நம்ம மேலோட்டமா பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல இதனுடைய